சரி, மத்தியு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். டர்ன் வித் மீ டு புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 6. 9லிருந்து 13 நாம் வாசிப்போம். இது பரமண்டல ஜெபம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜெபம். சின்ன வயதிலே பெற்றோர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது நாம் வாசிப்போம். மத்தியு 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. தேங்க்யூ. சரி, நான் 2 வாரத்துக்கு முன்னே பாஸ்டர் சொன்னேன், அடுத்த ஒரு சில வாரம் இந்த பரமண்டல ஜெபத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், படித்து நாம் தியானம் பண்ண போகிறோம் என்று சொன்னேன். ஓகே, நான் 2 weeks ago செக்ஷன் 1 நான் சொல்லி கொடுத்தேன். பட் என்னுடைய மனசில் லைக் ஒரு திருப்தி வரல. ஐ வாஸ் திங்கிங் ஐ வாண்ட் டு கோ பேக் டு த செக்ஷன் 1. ஒரு சில பாயிண்ட்ஸை அன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு கோ பேக் டு த செக்ஷன் 1. ஓகே, ஒரு சில காரியத்தை நாம் இன்றைக்கு மறுபடியும் நாம் இன்றைக்கு அதை படித்து நாம் தியானம் பண்ண நாம் இருக்கிறோம். ஓகே, நவ் ஃபர்ஸ்ட்லி லெட் மீ டூ அ பிட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். இந்த பரமண்டல ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம், த லார்ட்ஸ் ப்ரேயர்னு சொல்லுகிறோம். ஓகே, இந்த பரமண்டல ஜெபம் என்று சொல்லும் பொழுது இது என்ன ஜெபம் என்று கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் இதை குறித்து நான் உங்களுக்கு முதலாவது நான் சொல்ல இருக்கிறேன். இந்த ஜெபம் முதலாவது 2 இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். மத்தியு புத்தகத்தில் வாசித்தோம். ஓகே, அந்த மத்தியு புத்தகத்திலையும் இந்த ஜெபம் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் லூக்கா 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் 4 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதே பரமண்டல ஜெபத்தை லியூக் என்ன செய்கிறார், நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த ஜெபத்தை இந்த 2 காஸ்பல் புத்தகத்திலே நீங்கள் படிக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இந்த பரமண்டல ஜெபம் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லும் பொழுது இங்கே என்ன நடக்குது, இந்த சீடர்கள், இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இயேசு தேவகுமாரனாய் இருந்தாலும், மனுஷகுமாரனாய் இயேசு இருந்தாலும், இந்த உலகத்திலே இயேசு வாழும் பொழுது ஓயாம இயேசு ஜெபம் பண்ணினார். சோர்ந்து போகாம எப்பொழுதும் இயேசு என்ன பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். ராத்திரி நேரத்தில் இயேசு ஜெபிக்கிறார். சரியா, விடிய காலையிலேயே இயேசு என்ன பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பரம பிதாவை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆக சீடர்கள் இயேசுவோடைய ஜெப வாழ்க்கையை பார்த்தார்கள். ஒரு நாள் என்ன பண்ணினார்கள், இயேசு மலையில் மலைப்பிரசங்கம், மலையில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது சீடர்கள் கேட்டார்கள், போதகரை எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும், சரியா, அப்படியாக கேள்வியை கேட்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த சீடர்களுக்கு இயேசு என்ன பண்ணுகிறார், அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். ஜீசஸ் taught this prayer during his sermon on the mount. This prayer was taught to his disciples. It is meant for the people of his kingdom. பாருங்க, இயேசு இதுதான் பொது ஜெபம், உலகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாரும் இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்ட, எழுதி கொடுத்த ஒரு ஜெபம் இல்லை. இந்த ஜெபம் குறிப்பாக யார் ஏறெடுக்க வேண்டும், சீடர்கள், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம். நல்ல கவனிங்க, இந்த ஜெபத்தை இயேசு யாருக்கு சொல்லி கொடுத்தாரு, சரியா, சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜெபம் ஒரு யூனிவர்சல் பிரேயர் இல்லை. எல்லா மதத்தாரும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாமா, அவங்களுக்கு உரிமை இருக்குதா, அதிகாரம் இருக்குதா என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைங்க. இந்த ஜெபம்
இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது பிதாவின் தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி சந்தேகமே இல்லை. இது நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் 2 வாரத்துக்கு முன்னே நான் சொன்னேன், அந்த ஜெபத்தை நீங்கள் நன்றாய் நீங்கள் படிச்சீங்கன்னா 5 பகுதியாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிரிக்கலாம். 5 செக்ஷனாக நம்ம பிரிக்கலாம். இந்த வாரத்தில் மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த முதல் பகுதியை நாம் இன்றைக்கு மறுபடியும் கொஞ்சம் நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் ப்ளீஸ் கான்சென்ட்ரேட். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. இந்த பரமண்டல ஜெபம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். நான் ஒரு நாள் ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஒரு மாமா ஷாப்பில் உட்காந்து ஐ வாண்ட் டு ஹேவ் மை லஞ்ச். அப்போது நான் பார்த்த ஒரு முஸ்லீம் நபர் என்ன செய்கிறாரு, அவருடைய கையில் அந்த ஜெபம் மணி இருந்துச்சு. அந்த ஜெபம் மணியை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், அவர் கையில் ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் முஸ்லீமோடைய ஜெபம் நினைக்கிறேன். அது மறுபடியும் அவர் என்ன பண்ணுகிறாரு, வாசிக்கிறாரு. ஒரு மந்திரம் போல அவர் வாசிக்கிறாரு. ஸோ மணி ஒரு பக்கத்தில் அந்த ஜெபம் மணி, இன்னொரு பக்கத்தில் அந்த பேப்பர் இருக்குது. மறுபடியும் வாசிக்கிறாரு. அவருடைய உதடை நாம் பார்க்கும் பொழுது அந்த உதடு அசைந்து கொண்டே இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த ஜெபம் அப்படியாய் ஏறெடுக்கின்ற ஜெபம் இல்லை. நீங்கள் இஃப் யூ ஆர் ஃப்ரம் கேத்தலிக் பேக்ரவுண்ட், ஆல்ரைட், இன்னும் ஒரு சில பாரம்பரிய சபையில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன செய்வார்கள், இந்த ஜெபத்தை அப்படியாக மறுபடியும் அவர்கள் என்ன செய்வார்கள், ரிப்பீட் பண்ணுவார்கள். அதை சொல்ல எவ்வளோ வேகமாக நீங்கள் சொல்கிறீங்களோ, எத்தனை முறை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை. இல்லைங்க, சரியா? இந்த ஜெபம் அப்படியாய் ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜெபம் இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் அதை நீங்கள் படித்து தியானம் பண்ணி அறிந்து அந்த ஜெபத்துக்குள் நீங்கள் நுழைந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அர்த்தத்தோடு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். 10 முறை நான் ஜெபத்தை ஏறெடுத்தா எனக்கு 10 முறையான ஆசீர்வாதம் வரும், அப்படி இல்லைங்க. அர்த்தத்தை அறிந்து ஜெபத்துக்குள் நீங்கள் இறங்க வேண்டும். தட் இஸ் வை ஜான் MacArthur என்ன சொல்லுகிறாரு, this prayer is a model or a template, not merely a liturgy. இதை நன்றாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆல்ரைட், சரி. முதலாவது இன்னைக்கு உள்ள அந்த வசனத்தில், அந்த 9வது வசனத்தில் 2 பகுதியாக நம்ம என்ன செய்யலாம், பிரித்து நாம் பேசலாம். முதலாவது, அந்த ஜெபத்தை எப்படி இயேசு ஆரம்பிக்கிறார், நீங்கள் எப்படியாக நீங்கள் யூகிக்க வேண்டும். இயேசு தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன், பிதா இயேசுவோடைய தேவனாக இருக்கிறார். அப்போ இயேசு என்ன பண்ணுகிறாரு, இந்த பிதாவை குறித்து அதிகமாய் அறிந்தவர் யார், இயேசு கிறிஸ்து தான். இந்த பிதாவுடைய இதய துடிப்பை நன்றாய் அறிந்தவர் யார், இயேசு கிறிஸ்து தான். ஏன் தெரியுமா, இயேசு கிறிஸ்து பிதாவின் அண்டையிலிருந்து வந்தவர், பிதாவின் பிரசன்னத்திலிருந்து இறங்கி வந்தவர். அப்போ குமாரனுக்கு தன்னுடைய பிதாவை குறித்து முழுக்க நன்றாய் அறிந்திருக்கிறார். 100% he had a knowledge about the father. அப்போ இந்த பிதாவின் தேவன் எப்படிப்பட்டவர், இந்த பிதாவின் தேவன் எப்படி போன்ற ஜெபத்தை விரும்புகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிறார். ஆகையாலே இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார், ரொம்ப உரிமையோடு அதிகாரத்தோடு சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணினால் இப்படியாக தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இயேசுவுக்கு தெரியுது, இந்த மாதிரி ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுதுதான் பிதாவின் தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி, அந்த மாதிரி ஜெபத்தில் தான் வல்லமை இருக்குது என்று சொல்லி, அப்படி போன்ற ஜெபத்தை நீங்க சொன்னாதான் அவர் ஆமேன் என்று சொல்லுவார் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம மற்ற இடங்களுக்கு நம்ம போகக்கூடாது. டெம்ப்ளேட்னா, நமக்கு ஒரு மாடல்னா, மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், இந்த பரமண்டல ஜெபத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இறங்கி வர வேண்டும். அதிலே முதலாவது இயேசு, சரியா, எப்படி சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, our Father in heaven. Notice the word Father.
கடவுளே அப்படி என்று சொல்லல, ஆண்டவனே என்று அப்படி சொல்லல, நியாயாதிபதியே அப்படி சொல்லல. நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னது, அதோடைய மீனிங் என்னது, அதை நாம் கவனிப்போம். நல்ல கவனிங்க. அந்த ஃபாதர், அந்த தகப்பன், அப்பா என்று சொல்லும் பொழுது என்னத்தை குறிக்குது? இயேசு சீடர்களுக்கு என்ன சொல்றாரு? தகப்பனார் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான அர்த்தத்தை தகப்பனார் அங்கே வெளிப்படுத்துகிறார். When talking about God the Father in heaven, அந்த ஃபாதர் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமான ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் இருக்குது. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி 2 தான் சொன்னேன், இன்றைக்கு நான் 3 சொல்கிறேன். முதலாவது, ஃபாதர் மீன்ஸ் த ஒரிஜினேட்டர் ஆர் த கிரியேட்டர். இன்றைக்கு பிள்ளைகள், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா இல்லாமல் பிள்ளைகள் உருவாக்கப்பட முடியாது. அப்படி என்றால் அப்பா என்று சொல்லும் பொழுது த ஒரிஜினேட்டர், த கிரியேட்டர். அப்போ நம்முடைய பரம பிதா யாரு? அவர்தான் உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி அப்படியாக அவரை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் யாரு? நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர். அப்போ நம்மை உண்டாக்கினவர் என்று சொல்லும் பொழுது, ஓகே, இன் another word, Father is a source of our life. அவர் நம்மை உண்டாக்கி இருக்கலன்னா இன்றைக்கு ஜீவன் மனிதனாய் இந்த உலகத்திலே நம்ம வாழ முடியாது. அப்போ நமக்கு அந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையாலே பிரியமானவர்களே, அவரை நாம் சார்ந்து இருக்க வேண்டும். அவர்தான் என்னுடைய பரமபிதா, அவர்தான் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அவர் இல்லை என்றால் நான் வாழ முடியாது என்று சொல்லி அப்படியாக ஒரு டிபெண்டன்சி, அதாவது ஒரு 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 உறவு அங்கே வந்து நம்ம என்ன நடக்குது? ஒரு கனெக்ஷன் அங்கே வருது. அந்த ஒரு கனெக்ஷனோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும், அவருடைய அண்டைக்கு நாம் வர வேண்டும். தட் இஸ் ஒன் திங். இரண்டாவது, ஃபாதர் என்று சொல்லும் பொழுது தகப்பனார், அப்பா என்று சொல்லும் பொழுது ஸ்பீக்ஸ் அபவுட் சுப்ரீம் லீடர். ஒரு வீட்டை எடுத்துங்க, வீட்டில் வந்து ஒரு தலைவன் என்று சொல்லும் பொழுது அப்பா. அதே மாதிரி இங்க இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பரமபிதாவே என்று சொல்லும் பொழுது அவர் யாரு? அவர்தான் நம்மளுடைய சுப்ரீம் லீடர். He is the Lord, He is the King, the majestic one. அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் பெரியவர். சரியா? அவருக்கு தான் அந்த மேலான பொறுப்பு உண்டு, அந்த மகிமை உண்டு, அந்த ஸ்தானம் உண்டு என்று சொல்லி ஃபாதர் என்று சொல்லும் பொழுது ஸ்பீக்ஸ் அபவுட் சுப்ரீம் லீடர். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது யாரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம்? ஏதோ உலகத்தில் இருக்கின்ற ஒரு தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கல. அவர் பரம பிதாவாக இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரு. அந்த கணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும் அந்த ஜெபத்திலே. இப்ப பாருங்க, பிள்ளை வந்து அப்பா கிட்ட வரும்பொழுது உரிமையோடு மட்டும் வரல. பிள்ளை வந்து மகள் அப்பா கிட்ட வரும்பொழுது எப்படி வராங்க? அப்பாக்கு கணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரீதியிலே வராங்க. நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று சொல்லும் பொழுது அந்த கணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக தகப்பனார் என்று சொல்லும் பொழுது also means a place of relationship. ஃபாதர்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? உரிமை. சரியா? அப்படி என்றால் he is relatable. அவரோடு நம்ம என்ன செய்யலாம்? உறவு கொள்ளலாம். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்கிட்ட வரும் பொழுது உரிமையோடு வருது. ஓகே, எங்க பிள்ளைங்களுக்கு அந்த பயம் இல்லை. எங்க அப்பா கூட நான் என்ன செய்யலாம்? உறவு கொள்ளலாம் என்று சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டோடு பிள்ளைங்கள் ஓடி வராங்க. ஸோ அதே மாதிரி பிரியமானவர்களே, தேவன் பரிசுத்தர் உண்மை, தேவன் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் உண்மை, அவரை நம்ம பார்க்க முடியாத உண்மை, மகா பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் உண்மை. ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்குது. பரமபிதாவே என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலிருந்து நம்ம உரிமையோடு நம்ம என்ன செய்யலாம்? அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடலாம். He is relatable, he is approachable,
I can go to him as I am. I can pour out my heart, my pain, my feelings. I can complain. I can question him. I can even wrestle with him. உரிமையோடு நம்ம என்ன செய்யலாம்? மனசுல ஒரு கசப்பு இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, you can complain to him. You can wrestle with him because அவர் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவன் வந்து கண்ணை குத்திடுவாரு, தேவன் வந்து பயங்கரசாலி, நம்ம அவர்கிட்ட போக முடியாது என்று சொல்லி ஒரு பயம் வருது. ஐயா, நான் சொல்றேங்க, பரமபிதாவே என்று சொல்லும் பொழுது உரிமையோடு அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. இங்க இயேசு என்ன சொல்ல வராரு? உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அப்பாவை கூப்பிட்டீங்கன்னா அப்பா இல்லைன்னு சொல்லுவாரா? இதோ இருக்கிறேன் மகனே, இதோ இருக்கிறேன் மகளே என்று, சரியா, அதே நமக்கு சொல்ல வராரு. when you say father, என்ன அர்த்தம்? பரலோக வாசல் நமக்கு என்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. that is the meaning of our father in heaven. சரி, இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. I need to cover this important question. How could we become God's children in the first place? நம்ம எல்லாரும் பாவிகள் தானே, பிறக்கும் பொழுதே பாவி பாஸ்டர். பாவிக்கும் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனுக்கும் உறவு இல்லையே பாஸ்டர். அவர் மகா பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய பாவிகளுக்கும் மகா பரிசுத்தமுள்ள தேவனுக்கும் நடுவில் ஒரு செவுர் இருக்குது. We cannot attain God. We cannot cross that wall because we are unholy people. அப்போ எப்படி பாஸ்டர் உரிமையோடு நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றீங்க பாஸ்டர்? that is why நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது வந்து ஜெனரல் பிரேயர் இல்லை, யூனிவர்சல் பிரேயர் இல்லை. இந்த ஜெபம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யார் அதிகாரத்தோடு செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். அப்போ ஒரு கேள்வி வருது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க, this is very important. alright, அந்த கான்டெக்ஸ்டோடு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த புத்தகம் வந்து எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? காஸ்பல் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குது. அப்போ இந்த கான்டெக்ஸ்டை பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் பாவிகள். சொல்லுங்க, நான் பாவின்னு சொல்லுங்க. ஒரு பாவி மரித்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பாவி ஜெபத்தை ஏறெடுத்தால் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஒரு பாவி வந்து எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துக்குள் போகவே முடியாது. ஏன்னா God is thrice holy. தூதர்கள் என்ன சொல்லி அவரை வணங்குகிறார்கள்? பரிசுத்தர் 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 என்று சொல்லி தூதர்கள் அவரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பாவியா இருக்கின்றவர்கள் எப்படி பிள்ளைகள் ஸ்தானத்திலே, எப்படி அந்த பிள்ளைகள் ஸ்தானத்துக்குள் வந்தார்கள்? இது முக்கியம், நல்லா கவனிங்க. எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகர் என்று சொல்லி ஒரு மகன் ஒரு மகள் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, சிலுவையில் இயேசு எனக்காக உயிர் கொடுத்தார், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்கிறோம். பார்த்தீங்களா? வாயிலை அறிக்கை செய்கிறோம், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு மனுஷன் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? தேவன் என்ன செய்கிறார்? இரண்டு காரியத்தை செய்கிறார். அவனுடைய பாவங்களை, அவர்களுடைய பாவத்தை இப்பொழுது மன்னிக்கிறார். எப்படி மனுஷனுடைய பாவம், பாவி ஸ்தானத்தில் இருக்கிறோம், எப்படி மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் அவர்தான் இரட்சகர் என்று நீங்கள் அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். விளங்குதா? இப்பொழுது நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு ஏன் சிலுவையில் இரத்தம் சிந்தினார்? அவருடைய இரத்தம் தான் மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குது. அப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். So the day you believe Jesus, you accept Jesus as your personal savior, என்ன நடக்குது? பரலோக பிதா இப்பொழுது உங்களை பாவியாக பார்க்கல, மன்னிக்கப்பட்ட பாவியாய் பார்த்து அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், அந்த உரிமையை கொடுக்கிறார். ஆகையாலே நன்றாய் கவனிங்க, சபைக்குள் வந்து யாரு வரா?
பொதுவாக சபைக்குள் யார் வரா? சபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரைட்டு தானே? சபைக்குள்ள யார் வருகிறா? அவர்தான் எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லி சரியா அவரை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ நமக்கு எல்லாரும் இப்பொழுது நம்ம எல்லாரும் இப்பொழுது பாவ மன்னிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிட்டோம். ஆக அந்த உரிமையோடு நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது இரத்தத்தினாலே, இதோ இப்பொழுது பிதாவே உரிமையோடு உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரும்பொழுது உங்களுடைய ஜெபங்கள் இப்பொழுது கேட்கப்படும். ஆமென். சரியா? அப்போ உரிமையோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஓகே ஆஃப் அவர் ஃபாதர் இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லும் பொழுது அது இந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உரிமையோடு நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் வந்து உங்களுடைய அருகைக்கு வருவார், உங்களுடைய சத்தத்தை கேட்பார். நீங்கள் யார் இருந்தாலும் அப்பான்னு சொல்லும் பொழுது பரலோகத்தை விட்டுட்டு அவருடைய பிரசனம் எங்கே வந்துடும்? உங்கள் வீட்டுக்கே வந்துடும். உங்கள் அறைக்குள்ளாக வந்து நம்ம ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாவற்றையும் கேட்டு நம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது பிரியமானவர்களே, அந்த ஜெபத்தில் பாருங்க, பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be your name. Hallowed be your name. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Hallowed be your name னா என்ன அர்த்தம்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு பாஸ்டர் வந்து டிஃபைன் பண்றாரு. நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். What is the meaning of hallowed be your name? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆல்பர்ட் மோலர் சொல்றாரு, many Christians mistakenly believe that this phrase hallowed be your name is yet another exclamation of praise, but this phrase is actually an appeal. Jesus is not merely saying that God's name is hallowed, rather he is asking God to make his name hallowed. விளங்குதா இல்லையா? அதாவது இங்க அவர் என்ன சொல்ல வராரு? இந்த hallowed be your name என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னது? which means Jesus taught his followers to pray, to appeal to God the Father that he would make his name holy. Hallowed be your name என்று சொல்லும் பொழுது, பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். அதை நீங்க விண்ணப்பம் பண்றீங்க. You are praying, Lord, this is my first petition. இதுதான் என்னுடைய முதல் ரிக்வெஸ்ட். உம்முடைய பிதாவின் நாமத்தினாலே நான் உம்முடைய குமாரன் நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன். முதலாவது பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் என்று சொல்ல வரீங்க. இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குது. தேவன் யாரு? பிதாவின் தேவன் யாரு? மகா பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். அப்போ ஏன் சரியா thrice holyன்னு சொன்னேன்? ஹோலி ஹோலி ஹோலின்னு சொல்லி தூதர்கள் அவரை பணிகிறார்கள். அப்போ இந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவனுடைய நாமம் சுத்தமாக இருக்குது, அது மேன்மை அடைந்திருக்கிறது. ஆல்ரைட், அப்போ ஏன் அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்? ஒரு கன்ஃபியூஷன் இங்கே இருக்குது, ஒரு கேள்விக்கூறி இங்கே இருக்குது. இதில் நல்ல ஒரு அர்த்தத்தை நான் போன வாரம் நான் சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இரண்டு டூ realms அப்படின்னா இரண்டு ரீதி சொல்லலாம். ஆவிக்குரிய ரீதி, மாம்ச ரீதி. நீங்கள் நம்ம எல்லாரும் மாம்ச ரீதியில் இருக்கிறோமா, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறோமா? மாம்ச ரீதியில் இருக்கிறோம். We are still in flesh. I can see my wife, I still can touch my wife. அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? மாம்ச ரீதியில் இருக்கிறோம். இப்போ என் மனைவி நான் பார்க்குறேன், என் மனைவியை தொட முடியலன்னா எங்கள் மனைவி வந்து மாம்ச ரீதியில் இல்லை, எந்த ரீதியில் இருக்கிறாங்க? ஆவியின் ரீதியில் இருக்கிறாங்க. ஆல்ரைட். ஸோ மனிதன் வந்து இப்போதைக்கு மாம்ச ரீதியில் இருக்கிறான். தேவன் எந்த ரீதியில் இருக்கிறாரு? ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? உன்னதமான இடத்துல இருக்கிறாரு. தேவன் வந்து எங்க இல்லை? இந்த பூமியில் இல்லை. தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறாரு. ஒரு மனிதனும் போக முடியாத ஒரு இடத்தில் தேவன் அங்கே வாசம் செய்கிறார். அவர் தேவன். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியிலே அவருடைய நாமம்
பட்டு இருக்கிறதா, அதை நம்ம முதலாவது கவனிக்க வேண்டும். 2 வாரத்துக்கு முன்ன ஒரு வசனத்தை வாசித்தேன். ஆவிக்குரிய ரீதியிலே, அதாவது அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிப்போம். பாஸ்டர் கூட வாங்க. இப்பொழுது புக் ஆஃப் ரெவலேஷன், பைபிள் கடைசி புத்தகம் ரெவலேஷனுக்கு வாங்க. 4:8 வசனம். The book of Revelation chapter 4 verse 8, in that realm, in the heavenly realm, சரியா, அவருடைய நாமம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிங்க. 4:8 வாசிங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. தேங்க்யூ. அந்த ராஜ்யம் எப்படி இருக்குது? ஆக்சுவலி அந்த வசனம் முழுதும் படித்து பார்த்தீங்கன்னா, நிறைய மரித்தவர்கள் இந்த உலகத்திலே, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். த செயின்ட் ஆஃப் காட், அவங்க எல்லாரும் சேர்ந்து கோடா கோடி தேவ தூதர்களோடு சேர்ந்து பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவை, தெய்வனை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தேவனுடைய நாமம் சொல்லுங்க, தேவனுடைய நாமம் சொல்லுங்க, ஹிஸ் நேம், கர்த்தருடைய நாமம். ஐயா, நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே தேவன் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாரு, அவருடைய நாமத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. For God, his reputation, his name which bears the identity, his identity, it is so important. இப்போ என்ன நடக்குது? பரலோகத்திலே அவருடைய நாமம் புகழப்படுது, அவருடைய நாமம் மகிமைப்படுது. அவரை பார்த்து, அவருடைய நாமத்தை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தர் 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 என்று சொல்லி அந்த இடத்தில் 24 மணி நேரம் 7 நாள், சரி 24/7 எல்லாரும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கை அடுத்த ரீதி நான் சொன்னேன். எங்கை? இந்த உலகம். இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? 2 விதமான ஜனங்கள், விசுவாசிகள், அவிசுவாசிகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவ ஜனம், அதே சமயத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். முதலாவது, கண்டிப்பா அவிசுவாசிகள் மத்தியிலிருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படலை. அவிசுவாசிகள் மத்தியிலிருந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படல. நீ விக்கிரத்தை நீ வணங்கும் பொழுது, படைத்த தேவனை நீ வணங்காம நீ உலகத்துக்கு நீ அடிமையா இருக்கும் பொழுது, நீ பாவத்தில் நீ சிக்கி இருக்கும் பொழுது, சரியா, உன் மூலியமாய், அதாவது தேவன் உன்னை உண்டாக்கினாரு, நீ ஒரு படைப்பாளி. இந்த படைப்பாளி மூலியமாக படைத்தவரை நீங்க என்ன செய்யல? மகிமைப்படுத்தல. இது யாரு? உலகத்தார். ஆனா இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த ஜெபம் அவிசுவாசி ஏறெடுக்கின்ற ஜெபம் இல்லை. இந்த ஜெபத்தை யார் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம்? விசுவாசிகள் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம். இந்த விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது? பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை சொல்லி வருகிறவர்கள் நீங்களும் நானும். அவருடைய நாமம் மகிமைக்காக வாழ வேண்டியவர்கள் நீங்களும் நானும். இன்றைக்கு இந்த உலகத்திலே அவர்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே we are God's representative. When we say we are children of God, we are bearing his name in our life. நம்ம எல்லோரும் யாருடைய நாமத்தை சுமக்கிறோம்? When you say Jesus is my Lord, நீ யாருடைய நாமத்தை சொல்லி நீ வாழ்ற? நீ யாருடைய பிள்ளை? உங்க அப்பா யாரு? அப்பா எனக்கு தெரியுது, உலகத்தார் படி எங்க அப்பா பொன்னையா. ஆனா அதற்கு மேல எங்க அப்பா யாரு? பரமபிதா. அவருடைய நாமத்தை சுமக்கிறோம் நம்ம விசுவாசிகளாக. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். பரலோகத்திலே தேவன் நாமம் மகிமைப்படுது. இன்றைக்கு அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் நீங்களோ நானோ, உங்கள் மூலியமாய், என்னுடைய மூலியம், என் வாழ்க்கை மூலியமாய், நம்முடைய வாழ்க்கை மூலியமாய் பிதாவின் நாமம் மகிமைப்படுதா?
படலை. வாசிங்க, ஏசாயா புத்தகத்துக்கு வாங்க. 52:5. ஏசாயா புத்தகம் ஏறக்குறைய நடுவில் இருக்கும், பைபிளில் வந்து நடுவில் இருக்கும் ஏறக்குறைய. சரி, the book of Isaiah 52:5 பாசுர பாருங்க. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாசுர பாருங்க. 52:5. இங்கே தேவன் என்ன செய்கிறார்? பரமபிதா உலகத்தை பார்க்கிறார். குறிப்பாக உலகத்தாரையும் பார்க்கிறாரு, கிறிஸ்தவ விசுவாசிகளையும் பார்க்கிறாரு. அங்கேந்து பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறாரு. மனிதன் தேவன் நாமம் மகிமைக்காக வாழணும், மனிதன் தேவ புகழுக்காக வாழணும், மனிதன் மூலியமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். தேவன் அதை பார்க்கல. ரொம்ப துக்கமாக என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52:5 வாசிங்க. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நித்தமும் எப்படி மாதிரி இருக்கு? நித்தமும் இடைவிடாமல், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம், என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஐயா, பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து தேவன் நம்மை பார்க்கிறான். நித்தமும் இடைப்படாமல் என்னுடைய நாமம் இந்த உலகத்தில் தூஷிக்கப்படுது என்று கர்த்தர் ரொம்ப சொல்லுகிறார். Can you see the contrast? I want to show to you the contrast. பரலோகத்திலே அவருடைய நாமம் எப்படியாய் மகிமைப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்தில் இன்றைக்கு நம் மூலியமாக அவருடைய நாமம் இப்பொழுது தூஷிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தார் வந்து, இந்த உலகம் வந்து தேவனை பரிசுத்தமாக பார்க்கல. தேவனுடைய நாமம் வந்து அந்த 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 புகழை இந்த உலகம் வந்து சொல்லி வரல. தேவனுடைய நாமம் நம் மூலியமாக தூஷிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆல்ரைட், ஐ திங்க் ஒரு 2 weeks ago, ரிமெம்பர், எத்தனை பேர் STPM பரிசு எழுதுனீங்க எனக்கு தெரியாது. நம்ம சர்ச்சில் இருந்து STPM ரிசல்ட் ஒரு 2 weeks ago வெளியே வந்துச்சு. என்னுடைய காலேஜில் பாஸ்டர் படிக்கிறேன். ஐ காட் குட் ஃப்ரெண்டா பிரதர் அலெக்ஸ். நாங்கள் எல்லோரும் ஒரு மாணவர்கள். அவர் என்ன செய்வார்? கிளாஸ் முடிஞ்ச பிறகு he will go to drive the grep. சரியா, ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம், 2 பையனுங்க இருக்கிறானுங்க. நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் என்ன செய்கிறார்? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு. ஸோ 2 வாரத்துக்கு முன்னே நான் பார்த்தேன், எனக்கு ஒரு மெசேஜ் அவர் அனுப்பியிருந்தார். பாஸ்டர், என்னுடைய மகன் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அவருடைய CGPA வந்து அபவுட் 3.6 or 3.7 கிட்ட எடுத்திருக்கிறாரு. ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட். அப்போது என்ன படத்தை எனக்கு அனுப்பி விட்டாருன்னா, அவரும் அவருடைய மனைவி மகன் நடுவில் நிற்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? அந்த 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 மக்கிங் 3.7 அதை என்ன பண்ணுறாங்க? போட்டு படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர். அதோட ஒரு வார்த்தை அவன் கீழே என்ன எழுதியிருக்கிறாரு? ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை சன். ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை சன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகன் எப்படி வாழ்ந்தான்? எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குறாங்க, எங்கள் அப்பா எவ்வளவு எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுடைய பேரை நான் கெடுத்துடக்கூடாது, எங்கள் அப்பாவுடைய பேரை நான் கெடுத்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா என்னை ரொம்ப நம்பியிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை நான் என்ன பண்ணியிருக்கேன்? நம்பிக்கை துரோகியாக நான் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அப்பாக்காகவே அந்த சாட்சியை பாருங்கள். எங்கள் அப்பாவுடைய நாமத்துக்கு ஒரு தூஷணம் உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி, சரியா, இன் ஆர்டர் டு சேவ் காட் த ஃபாதர்ஸ் நேம் ஹி ஹஸ் டன் சோ வெல். அப்போ பாருங்க, அவனுடைய அந்த வெற்றி நிமித்தம் யாருடைய நாமம் மகிமைப்படுது? அப்பாவுடைய நாமம் மகிமைப்படுது. மகனுக்கு வைராக்கியம் இருந்துச்சு, நன்றாய் படிக்கணும். எங்கள் அப்பா பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரேப்பை ஓட்டுறாரு, அந்த வேலை செய்கிறார், இந்த வேலை செய்கிறாரு, எங்களுக்காக செய்கிறார் என்று சொல்லி, சரி, எங்கள் அப்பா நாமத்துக்கு ஒரு தூஷணத்தை நான் உண்டாக்கக்கூடாது என்று சொல்லி அப்பாக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு? வாழ்ந்து சாட்சியாக இருந்தார். எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் அலெக்ஸ் கிட்ட சொன்னேன், காங்கிராட்ஸ் நான் சொன்னேன். அலெக்ஸுக்கு ரொம்ப பெருமை, என் மகன் வந்து பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த சன். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஏன் இந்த கதையை நான் சொன்னேன்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள்.
இந்த உலகத்திலே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டியவர்கள். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய ரிஃப்ளெக்ஷன், தேவனுடைய ரிஃப்ளெக்ஷனை நம்ம சரியா உண்டாக்குகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு are we reflecting God to this dark world? அப்படி கேள்வி கேட்கும் பொழுது நான் பார்க்கல. இன்னைக்கு உங்கள் மூலியமாக, என் மூலியமாக, திருச்சபை மூலியமாக, நம்மளுடைய குடும்பம் மூலியமாக தேவனுடைய நாமம் அனுதினமும் தூஷிக்கப்படுது. இன்றைக்கு பரமபிதா உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, நம்மளுடைய அந்தரங்கம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய சபையை பார்த்து, நம்மளுடைய சமுதாயத்தை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பெருமையாக பேச முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. How God's name, His reputation, being glorified, honored, made holy through me. இந்த கேள்வி நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒரு கதையை நான் சொல்லுகிறேன், இன்னொரு கதையை நான் சொல்ல. I just want to make you to think. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? குட் சமாரிட்டன் ஸ்டோரி, நல்ல சமாரியன் கதை இருக்குது பைபிளில், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த கதை இருக்குது. யூ கேன் ரைட் இட் டவுன். நீங்கள் நல்லா பாருங்க, பாஸ்டரை பாருங்க. இந்த நல்ல சமாரியன் கதையை இயேசு சொல்லுகிறதுக்கு முன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி நீ நேசிக்க வேண்டும்? உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு நாம் நேசிக்க வேண்டும். ரைட்டு தானே? நான் கிறிஸ்தவர்கள் யாரு? தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லோரும் நேசிக்கிறோம். எப்படி? முழு இருதயத்தோடு, ஆத்மாவோடு, சரீரத்தோடு, பலத்தோடு நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம். ரைட்டு தானே? நான் இப்போ நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அது அறிக்கை. சொல்லுங்க, அறிக்கைன்னு சொல்லுங்க. அறிக்கைனா என்னது? சொல்றது, வாயை திறந்து சொல்றது. ஐயா, வாயை திறந்து சொல்லுகிறது ஒன்று, செய்கை அடுத்தது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்? நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனுக்காக உயிரை நான் கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன் சொல்வது வாயின் அறிக்கை. இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் நல்ல சமாரியன் கதைக்கு இயேசு வராரு. இயேசு என்ன சொல்ல வராரு? இவனுடைய வாயின் அறிக்கை மாத்திரமல்ல, அறிக்கையின்படி வாழ்ந்தவன் யாரு? நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் இந்த நல்ல சமாரியனுடைய வாழ்க்கை மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. என்ன செஞ்சான் நல்ல சமாரியன்? இந்த உலகத்தில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவனுக்கு உதவி செய்ய மத குருக்கள் உதவி செய்யல, ஆசாரியன் என்ன செய்யல? உதவி செய்யல. இவங்க எல்லாம் வாயின் அறிக்கை மட்டும் பண்ணினவர்கள். ஆசாரியன் யாரு? கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள். ஹை பிரீஸ்ட் யாரு? கடவுளுடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள். வாயின் அறிக்கை தான். நல்ல சமாரியன் பாருங்க, அவனுடைய வாயின் அறிக்கை மாத்திரம் இல்லைங்க, ஒரு முழு அர்ப்பணிப்பு அவனுக்கு இருந்தது. அந்த அர்ப்பணிப்போடு அவன் என்ன பண்ணான் பாருங்க. ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், காயப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. தேவன் அன்பாக இருக்கிறார், எனக்குள்ளாக அந்த அன்பு இருக்குது. தேவன் இரக்கமாக இருக்கிறார், எனக்குள்ளாக அந்த இரக்கம் இருக்குது என்று சொல்லி அந்த அன்பு, பாசத்தை, தேவனுடைய குணங்களை அவன் என்ன செய்கிறான்? அந்த அடிப்பட்டவனுக்கு வெளியப்படுத்துகிறான். He supported him. சுமக்கிறான், அவனை தாங்குகிறான். அப்போ இயேசு இந்த ஓமையில நமக்கு என்ன சொல்றாரு? இந்த நல்ல சமாரியன் மூலியமாக என்னுடைய நாமம் மகிமைப்படுது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சரியா, அனுதினம் வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? இடையில ஒரு தமிழ் படம் பார்த்து, நான் நீங்களாம் தமிழ் படம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பரிசுத்தர்,
நான் ஒரு வேடிக்கையான ஒரு காரியம், தமிழ் படத்தில் வந்து ஹீரோ இருப்பாங்க, தமிழ் படத்தில் யார் இருப்பா? வில்லன் இருப்பான். நான் பார்க்குறேன் வில்லனுடைய பேரெல்லாம் பீட்டரு, ஜேம்ஸு, சரி ஜானு. இப்போ வர தமிழ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லனுங்கெல்லாம் யாரு? எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய பேராக இருக்குது. நான் யோசிச்சேன், இந்த டைரக்டருக்கு வந்து எப்படி இவனுக்கு யூகிப்பு, எப்படி இவனுக்கு அறிவு வந்துச்சு, இந்த இமேஜினேஷன், இந்த ஐடியா எப்படி இவனுக்கு வந்தது? நான் யோசிச்சேன். நான் நினைக்கிறேன் இந்த டைரக்டர் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கிறாரு. இந்த டைரக்டருடைய பக்கத்து வீடு வந்து கிறிஸ்தவ வீடு. இந்த டைரக்டருடைய நண்பர்கள் எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த டைரக்டர் சர்ச்சுக்கு போகும்பொழுதெல்லாம் வாயின் வார்த்தை ரொம்ப பரிசுத்தமா நடிப்பாங்க கிறிஸ்தவங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதிச்சு பார்த்தா பரிசுத்தத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவங்க, சர்ச்சில் வந்து அல்லேலூயா, வீட்டுக்கு வந்த பிறகு வேற கொச்ச வார்த்தைகள். சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களோடு பழகும் பொழுது so called the bearer of image of Christ, the bearer of his holy name, அவருடைய பரிசுத்த நாமத்தை சுமக்கிறவர்கள் நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படல. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபையும் சரி, குடும்பமும் சரி, சமுதாயத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் மூலியமாய் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. தட் இஸ் வை ஐ பிலீவ் இந்த ஜீசஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, ரோசா வந்துருச்சு. இந்த பரமண்டல ஜெபத்தை அந்த சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இங்க பாரு எங்க அப்பாவுடைய நாமம் அங்க பரிசுத்தமாக இருக்குது, இங்க வந்து தூஷணமாக இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்கிறேன், ரோசத்துல நான் பேசுறேன், எங்க அப்பாவுடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் உங்கள் மூலியம் என்று அந்த வைராக்கியத்தோடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Live a life that through you, that should be your appeal, that should be your prayer. ஆண்டவரே, இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன், என் மூலியமாய் பிதாவின் நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Can you get the point? This is what the Bible is teaching. Hallowed be your name. Hallowed be your name. இன்னைக்கு இருக்குதா? இது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்றாய் யோசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா யோசிங்க. நம்முடைய குடும்பம், ஒரு அந்நியன் பார்க்கிறான், கணவன் மனைவியை பார்க்கிறான், கிறிஸ்த கணவன் மனைவியை பார்க்கிறான், ஒரு அந்நியர்கள் பார்க்கிறார்கள், கிறிஸ்த குடும்பத்தை பார்க்கிறார்கள். Can they say, I can see Christ? நேற்று ராத்திரி I was just preparing this message for 1 week. சில புத்தகங்களை நான் வாசித்து கொண்டு நான் ப்ரிப்பேரிங். நான் ராத்திரி நான் படுக்கிறதுக்கு முன்னே ஐ ஆல்வேஸ் லைக் டு கோ அவுட், கொஞ்சம் அங்கேனா ஐ ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத். ஐ லைக் டு டூ தட் பிஃபோர் ஐ கோ டு மை பெட். ஸோ நான் மேலே நான் பார்த்தேன், அழகான ஒரு ஐ சா மூன் பளிச்சுன்னு இருக்குது. மூன் பளிச்சுன்னு இருக்குது. நான் அந்த மூணை பார்க்கும் பொழுது நான் நல்லா யோசித்தேன். ஒரு திங்கியான ஒரு ஹைட்டில் இருக்குது. அந்த மூணு வந்து வெளிச்சம் கொடுக்குது. நம்ம எல்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கிறீங்க. அந்த மூணுடைய வெளிச்சமா அல்லது வேற சக்தியா? மூணுடைய வெளிச்சமா அது அல்லது வேற சக்தியா? வேற சக்தியா? சரியா? நீங்கள் மத்தஹாரியை பார்க்கும் பொழுது மத்தஹாரியோடைய சக்தி. மூணு வந்து சரியா, அது வந்து இருளான இடம். மூணு வந்து அப்போ எப்படி அந்த மூணு வந்து வெளிச்சம் எனக்கு கொடுக்குது? அதை பார்க்கும்பொழுது ஒரு அழகு, ஒரு மகிமை. அந்த மூணு வெளிச்சம் இல்லைன்னா உலகம் இருளாக போயிடும். அந்த ராத்திரி நேரத்தில் அந்த மூணு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எங்கே? சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து அது என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த பொசிஷன் அது இருக்குது. ரைட்? இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? பிதாவின் தேவனுடைய ரிஃப்ளெக்ஷன், வெளிச்சம் உங்க மேல அடித்து, சரியா, உங்களோடு அவருடைய வெளிச்சம் மகிமை வந்து மற்றவர்களை தாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படியாக நம்ம இருக்கிறோமா? ஐ டோன்ட் see.
ஐ டோன்ட் see that. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, குடும்பம், சபையை பாருங்க, வெளிச்சம் இல்லாமல் மங்கி இருக்கிறோம். அதான் ஜீசஸ் சொல்றாரு, மது ஜெபம், எங்கள் அப்பாவுடைய நாமம் மகிமைப்படணும் உங்கள் மூலியமாக. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓகே, நான் முடிக்கிறேன். ஆல்ரைட். The first line of Jesus' prayer focuses our attention on God's name and His glory. நீங்கள் நல்லா பாருங்க, ஜெபோனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மை குறித்து. ரைட்டு தானே? We always think when talking about prayer, it is about us, me and my father, my family. ஆனால் இந்த இடத்துல வந்து இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு paradigm shift. ஜெபம் என்பது முழுமையாக உங்களை குறித்து அல்ல. ஜெபம் என்பது முதலாவது தேவனும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து. Can you see மாற்றம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஜெபம்னு சொல்லும் பொழுது என்னை குறித்து ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டு கொடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பணம் வேணும். ஆண்டவரே எனக்கு 3 பண்டாட்டி கொடுங்க ஆண்டவரே. சில பேர் அப்படி ஜெபிக்கிறாங்க. சரியா? மனுஷன் பாருங்க, சுயத்துக்காக தனக்காக தான் ஜெபிக்கிறான். இல்லை, பரமண்டல ஜெபம்னு சொல்லும் பொழுது முதலாவது விண்ணப்பம் நமக்காக, நம்மை குறித்து அல்ல. ஜெபம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ஆல் அபவுட் God's name and His glory and His kingdom. Mind shift பண்ணணும். Mind shift பண்ணணும். Can you do that? So that is why when you enter into the prayer closet, remember, give glory to God first. Honor Him. Worship Him. Give Him the praise first. அதுக்கு பிறகுதான் மற்ற குறிப்புகள். The first line of Jesus' prayer focuses on our attention on God's name and His glory and not on ourselves. Prayer is not merely about God meeting our needs. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு படித்த பாடத்திலிருந்து, through the phrase hallowed be your name, we learn to look at ourselves deep into our hearts. Am I reflecting Christ to the world? நல்லா கவனிங்க. Is that true? இப்போ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி என்னுடைய உள்ளத்தின் ஆழம் எப்படி இருக்குது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். எவ்வளவாய் கரை எனக்குள்ளாய் இருக்குது, ஆண்டவரே எனக்குள்ளாய் எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது, எவ்வளவாய் மங்கி இருக்கிறேன், எவ்வளவாய் சாட்சி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜெபம் என்ன பண்ண வைக்குதுன்னா, என்னோட இருதயம் எவ்வளவாய் கெடுதாக இருக்குது என்று சொல்லி பார்க்க வைக்குது. அவர் பரிசுத்தமாயிருக்கிறார், நானோ அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், எவ்வளவு அசுத்தப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னை நான் பரிசோதிக்க இந்த ஜெபம் நமக்கு அந்த ஊக்கத்தை உண்டு பண்ணுது. ரைட்டு தானே? இப்போ சபையாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய சபை கரைப்பட்டதாக இருக்குது என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்லி அந்த நினைப்பை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பகுதி மூலியமாய் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். Pray to the Father that He will sanctify us and make us our family and church, சரியா, holy. சரி, the Lord will sanctify us so that we can bring glory to His name. இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே என்னை sanctify பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. அந்த நிலாவை போல ஆண்டவரே இந்த உலகத்திலே நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். என்னுடைய வெளிச்சம் மூலியமாய் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அது நம்மளுடைய முதலாவது ஜெபமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Shall we stand?